இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து 2 டயர் ரெட் வெல்வெட் கேக்கு. இது ஒரு பர்த்டே கேக்கு. இதோட வெயிட்டு 2.5 kg வரும். ஸோ இதை டீட்டெயில்டாக இந்த ரெசிபி எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2 டயர் ஸ்னிக்கர்ஸ் கேக் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து 1 kg ரெட் வெல்வெட் கேக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த கேக் ரெசிபி பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் மில்க் பண்ணலாம். அதுக்காக 1 கப் மில்க் எடுத்து அதில் வந்து 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். இந்த பட்டர் மில்க் தான் நம்ம ரெட் வெல்வெட் கேக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக இதில் வந்து 2.5 கப்பு மைதா எடுத்திருக்கோம். கூடவே 2 டீஸ்பூன் கோகோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி மாற்றி வச்சிடலாம். இதை 3 முறை நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், மைதா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ட்ரை பவுலில் 5 முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். கூடவே 2 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், 2 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பட்டர் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் நல்லா பீட் ஆகணும். கொஞ்சம் பதஞ்சு வரும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து 2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர்ட் சுகராக இருந்தால் 2.5 கப் நம்ம ஆட் பண்ணலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா பதஞ்சு ஃப்ளஃபியாக நல்லா ஒயிட் கலராக வரும், நல்லா பொங்கி வரணும். ஹை ஸ்பீடில் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். நான் இதில் வந்து கலர் ஸ்ப்ளாஷோட ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தேவையான அளவு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவுக்கு இது கலர் ஆட் பண்ணிடலாம். இது மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக நம்ம பீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும். ஒரு ஸ்பேட்லா அல்லது ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம ஃபோல்டு பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்கையும் இதில் வந்து ஆல்டர்னேட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். ஃப்ளோர் ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் வந்து பட்டர் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணி ரெண்டையுமே சேர்த்து ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த பேட்டர் வந்து நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணால் கேக்கு ஹார்ட் ஆயிரும். அதனால தான் ஸ்லோ மூமெண்ட்டில் ஜென்டிலாக ஃபோல்டு பண்ணி எடுக்கணுங்கிறது. இப்போ தான் நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம ஃப்ளோர் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நம்ம கேக் பேட்டரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கேக்கு பேக் பண்ணுறதுக்காக 2 பேன் எடுத்திருக்கேன். ஒரு 6 இன்ச்சு பேனு, அப்புறம் வந்து ஒரு 8 இன்ச்சு. இது ரெண்டையுமே ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து 3/4 பங்கு வரைக்கும் நம்ம பேட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கேக் டின்னோட 75% அந்த அளவில் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா டேப் பண்ணி கொடுக்கணும். நான் 8 இன்ச்சு பேனை வந்து ஓவனில் பேக் பண்ண வச்சுருக்கேன். 6 இன்ச்சை வந்து நம்ம ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு தவா வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது ஹை ஹீட்டில் வந்து 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னை இறக்கி கொடுத்து நம்ம வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேக்கு பேக் ஆகிருக்காங்கிறது பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கூவர் வச்சு குத்தி எடுத்து பார்ப்போம். அதில் வந்து மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம 2 கேக்குமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம கேக்கை பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது நல்லா ஆறட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 1/2 கப்பு சுகரும் 1/2 கப்பு வாட்டரும் ஆட் பண்ணி கூடவே ஒரு சின்ன பீஸ் கருவேப்பட்டை அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பாயில் பண்ண வைக்கலாம். இது பாயில் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் நல்லா ஆற விடணும். இப்போ ஃப்ராஸ்டிங்க்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணலாம். இதில் வந்து நான் 3 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஹையில் வந்து நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி நான் வந்து பர்ஃபெக்ட் விப்டு க்ரீம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் க்ரீம் எடுத்து மாற்றி வச்சுட்டு ரிமைனிங்கில் ஒரு 1/2 கப்பு க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம்.
இந்த க்ரீம் சீஸில் வந்து ஆல்ரெடி நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த க்ரீமில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த க்ரீம் சீஸை விப்பிங் க்ரீமோட சேர்த்து லைட்டாக பீட் பண்ணி எடுத்துடலாம். ஓவர் பீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவராவது நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்போ நம்ம கேக்கில் மேலே பொங்கி இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது மேலே டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 கேக்குமே 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 1 பை 1 நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெரிய கேக் நம்ம வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். அதுக்காக ஒரு கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து ஒரு ஃப்ரோஸ்டிங் பேக்கில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரோஸ்ட் பண்ணுறது அது ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கிரேட்டட் ஒயிட் சாக்லேட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி கிரேட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. இப்போ செகண்ட் லேயர் கேக் வச்சு கொடுத்து ஃபஸ்ட் லேயர் மாதிரியே இதையுமே கண்டினியூ பண்ணிடலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணணும். அது மேலே நம்ம சாக்லேட்டும் தூவி கொடுக்கலாம். அப்புறம் தேர்ட் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது சைட்லையும் டாப்லையும் க்ரீமை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சு அப்ளை பண்ணோன்னா எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்புறம் வந்து க்ரம்ஸ் வந்து மேலே வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு தான் நம்ம இந்த பைப்பிங் பேக்கில் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம். உங்களுக்கு டைரெக்டாக பண்ணுறது ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூட நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை க்ரம் கோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து கேக் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற அளவுக்கு க்ரீம் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கேக்கோட க்ரம் கோட்டிங் முடிஞ்சு இதை நம்ம இனி ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேக் எடுத்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கேக் போர்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணாமல் கேக் லேயர்ஸை வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண அதே மெத்தடு தான். அதே மாதிரி அதே ப்ராசஸ் கன்டினியூ பண்ணி இந்த கேக்கையுமே ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் செட் ஆகிறதுக்கு மாற்றி வைக்கலாம். இது 6 இன்ச்சு டின்னில் நம்ம பண்ண கேக்கு. இது நம்ம டாப்பில் வைக்க போகிறது. இப்போ இந்த கேக்கு நம்ம இப்போ 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டாவது எடுத்து செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நீட்டாக கொஞ்சம் ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து பெரிய கேக் வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து மேலே அதில் வந்து டிசைன் பண்ண போகிறேன் ரோசர்ஸ் வச்சு. ஸோ அந்த க்ரம்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது. அதனால் அந்த மேலே உள்ள கேக்கை மட்டும் நீட்டாக க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு சைட்ஸ் எல்லாம் ஸ்மூதன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீட்டாக ஃப்ரோஸ்டிங் ஆகும். ஓரளவு இது நீட்டாக ஃப்ரோஸ்ட் பண்ணதும் நம்ம இதை திரும்பவும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் க்ரீம் எடுத்து அதில் பர்பிள் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பிங் பேக்கில் மாற்றி ஸ்டார் நாசில் போட்டு கொடுத்துருக்கேன். இது ரோசெட்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நாசில் தான் அது. அப்புறம் வந்து இப்போ நம்ம 2 கேக்குமே வெளியே எடுத்துடலாம். இப்போ மேலே உள்ள கேக்கை போர்டிலேருந்து கவனமாக ரிலீஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு கேக்கு மேலே வச்சு கொடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது பண்ணும்போது எனக்கு க்ரீம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் அதை வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டு கிளியர் பண்ணிவிட்டேன். நம்ம ரோசர்ஸ் வரைஞ்சி கொடுக்குறோம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேக் வைக்கும்போது ஃபஸ்ட்டு கேக் மேலே ஒரு 4 ஸ்ட்ராஸோ அல்லது ஸ்க்யூரோ வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அது இந்த வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்பு ஸ்னிக்கர் கேக் ரெசிபி பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரோசெட்ஸ் வந்து நம்ம 3 லேயராக பண்ணியிருக்கோம். கீழே வந்து பர்பிள், அது மேலே வந்து லாவெண்டர் கலர், அது மேலே லைட்டாக பிங்க் கலர் மாதிரி வரும். ஸோ இது வந்து கலர் வந்து டார்க்கு லைட்டு ரொம்ப லைட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவை இருக்கோ அது மாதிரி பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கப்பு
ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம வந்து டபுள் பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி எடுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் ஊற்றணும். ஊற்றிட்டு அதை வந்து கேக் மேலே நம்ம ட்ரிசில் பண்ணி கொடுக்க போகிறோம். சைட்ஸில் வந்து ட்ரிப் பண்ணுறது மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத வந்து மேலே அப்ளை பண்ணி ஒரு ஸ்பேட்டில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திரும்பவும் இந்த கேக்கை வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மேலே ஏதாவது டிசைனிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் நேம் எழுதி கொடுக்க போகிறேன். அதுக்காக 3 சாக்லேட் பீசஸ் மேலே வச்சுட்டு அது மேலே நேம் எழுத போகிறோம். இது வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு தான் இந்த நேம் எழுதியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சாக்லேட் கனாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நம்ம நேம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோதான். நம்ம சிம்பிளாக இந்த கேக் எப்படி பண்ணோங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கேக்கு வந்து ஒரு 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்லைஸ் பண்ணலாம். மினிமம் 2 hours ஆகுது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு புதிய ரெசிபியோட திரும்பவும் சந்திக்கலாம். பாய் பாய்.